பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓயாத அலைகள் 2 அப்படின்ற பேர்ல குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் சீரிஸ். அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான டைம் டேபிள் பிளஸ் ஃபுல் டீடைல்ஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இத வந்து பகுதி 1, பகுதி 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியா இந்த ஓயாத அலைகள் 2 டெஸ்ட் பேட்ச்சா நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பகுதி 1 அப்படின்றது எப்படி இருக்கும்? பகுதி 2ன்றது எப்படி இருக்கும்? ஏன் 2ஆ பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குரூப் 2க்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதாவது ஒரு 6 மந்த்ஸ் வந்துட்டு நம்ம எதுல கான்சன்ட்ரேட் பண்ண போறோம்னா, இந்த பகுதி 1ல வந்துட்டு 9த், 10த், 11த், 12த் புக் ஜிகே மெயினா. சரிங்களா? ஏன்னா ஹை ஸ்டாண்டர்ட் தான் கேக்குறாங்க. நம்மளுக்கு குரூப் 4 பொறுத்தவரையும் சரி, குரூப் 2 பொறுத்தவரையும் சரி, ஃபர்ஸ்ட் ஹை ஸ்டாண்டர்ட் புக்க முடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. சோ இந்த ஜூலை மந்த் வரையும் நம்ம இந்த இது போட்டிருக்கோம். ஜூலை பிளஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரையுமே நம்ம இந்த பகுதி 1க்கான ஷெட்யூல் போட்டிருக்கோம். கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே டைம் இருக்கு. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய டயத்துல ஃபர்ஸ்ட் 9th, 10th, 11th, 12th புக்கு அரசியல் அறிவியல், எக்கனாமிக்ஸ், அது போக ஹிஸ்டரி இது எல்லாமே வந்து நம்ம படிச்சு முடிச்சிடறோம் இந்த இந்த ஜூலைக்குள்ள. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்ல நம்மளுக்கு குரூப் 2 கால் ஃபார் வரும் தெரியுங்களா? அப்ப வந்து நம்ம சிலபஸ் வைஸ் போறோம். இது சரி. இந்த குரூப் இந்த பகுதி 1க்கான தமிழ் எப்படி இருக்கும்? இப்போ இதான் அந்த டைம் டேபிள். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சிருக்கோம்னு சொல்லிடுறோம். ஜிகேவை பொறுத்தவரை தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். பைலிங்குவல்ல இருக்கும். சரியா? ஆனா ஜெனரல் இங்கிலீஷ் இல்ல, ஜெனரல் தமிழ் மட்டும் தான் இருக்கும் முதல் 100. ஆனா ஜிகே வந்து உங்களுக்கு பைலிங்குவல்ல இருக்கும்பா. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த தேர்வு இதுபடி தேர்வு நடக்கும். என்னன்னா ஜிகே 75 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் 5, கணிதம் 20, மொத்தம் 100 வினாக்கள். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போறோம்னா, தமிழ் பாட புத்தகத்துல இலக்கணம் ஓரியன்டா நம்ம புது சிலபஸ் ஓரியன்டா என்ன இருக்கோ, அதே 9th, 10th, 11th, 12th புக்ல என்ன இருக்கோ அது வந்து 40 மார்க், 40 கொஸ்டின். ரெண்டாவது இந்த டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, இது ஃபுல்லாவே அவுட் சோர்ஸ் தான்ப்பா. நம்ம அவுட் சோர்ஸ்ல எங்கெங்க கேட்கிறாங்களோ அதுல இருந்து 40 கொஸ்டின். இப்போ மொத்தம் 8 பகுதிகள் இருக்கும். அந்த 8 பகுதிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டா இருக்கும். பகுதி 1 பிரித்தெழுது, சேர்த்தெழுது இந்த மாதிரி வரிசையா இருக்கும். சோ அந்த ஒவ்வொரு பகுதியா நம்ம வைக்க போறோம். அது வந்து 40 கொஸ்டின் செட் பண்ணிடுவோம். ரைட். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது கலை சொற்கள். இந்த கலை சொற்களுக்கு தான் நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா, ஜிகே பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜிகே நம்மளுக்கு அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், அரசியல் அறிவியல், வரலாறு, அது போக அறிவியல், இதுல இருக்க கலை சொற்கள் நிறைய எடுத்து கொடுத்துறாங்க. இப்ப ஒரு 20 கலை சொற்கள் கேட்கறாங்கன்னா அதுல 15 நம்ம கணிச்சிடலாம். 5 தான் அவுட் சோர்ஸ்ல போகுது. இந்த 15மே எதுல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்க ஜிகேல இருந்தாப்பா கேட்கறாங்க. நீங்க வேணா நம்ம ஓயாத அலைகள் 1 டெஸ்ட் பேட்சை நீங்க எடுத்து பாருங்க. போன குரூப் 2 டெஸ்ட் பேட்சை நம்ம கொடுத்த கொஸ்டின் அது அப்படியே வந்திருக்கு. அது வந்து நம்ம அதோட வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இந்த கலை சொற்கள் 20 மார்க். சோ மொத்தம் 100 வினாக்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்க போறோம். இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறோம்ப்பா. சரிங்களா? எப்பயுமே நம்மகிட்ட எக்ஸ்பிளனேஷனோட தான் எக்ஸாம் இருக்கும். சோ ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப கூட நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நம்ம காவலர் தேர்வு நடத்துறோம். போன ஓயாத அலைகள் 1 குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ் நடத்துறவங்களுக்கு தெரியும். ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷனும் விளக்கம் கொடுக்கிற மாதிரி தான் நம்ம அந்த கொஸ்டின் வந்து செட் பண்ணுவோம். சரியா? சரி, ரைட். இப்ப பாருங்க, நம்ம பாடத்திட்டத்துக்கு போவோம். ஃபர்ஸ்ட் இந்த பகுதி 1க்கான பாடத்திட்டம் எதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு. ஃபர்ஸ்ட் 9th அரசியலமைப்பு, 10th வரலாறு. சரியா? ரைட். அடுத்து ரெண்டாவது பாருங்க, 9ஆம் வகுப்பு தமிழ். ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் வகுப்பு தமிழ் ஆரம்பிக்குதா? இயல் 1 to 3 பாடத்திட்டம் பகுதி 1. நம்ம அந்த சேர்த்தெழுது, பிரித்தெழுது எல்லாம் வரும். இது அவுட் சோர்ஸ். ஃபுல்லா அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் கொடுப்போம். கலை சொற்கள் நம்ம பேசிக்ல இருந்து போகணும். சரிங்களா? அப்போ 6th 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல இருக்கக்கூடிய கலை சொற்கள் அந்த இது வந்து நம்ம கொடுப்போம். சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட். அடுத்த வாரம் சனிக்கிழமை பாருங்க, 9ஆம் வகுப்பு பொருளியல், எக்கனாமிக்ஸ், 10ஆம் வகுப்பு வரலாறு. அப்போ 10ஆம் வகுப்பு வரலாறு இங்கேயும் இருக்கு. ஆனா நீங்க இது கொடுக்கலையே, அதாவது லெசன் நம்பர் கொடுக்கலையே அப்படின்னா நம்ம அதாவது அடுத்த வாரம் என்ன
எக்ஸாம் இருக்கோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து முந்தின வாரத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். வரலாறுனா இப்ப பாடம் 1 2 இல்ல 3 4 அப்படின்னு சொல்லி வரிசையா கொடுப்போம். சரிங்களா? ஏன்னா இந்தியன் ஹிஸ்டரி ஒரு பார்ட்டாவும் முடிச்சுட்டு தமிழ்நாடு ஹிஸ்டரி ஒரு பார்ட்டா முடிச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் கொடுக்கும்போது அந்த பேப்பர்லயே இருக்கும். சரிங்களா? அடுத்த வாரம் என்ன டெஸ்ட் என்ன பாடம் படிக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் அதுல உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். சரியாப்பா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு திடீர்னு ஃபீட்பேக் தருவீங்க. சார் டெஸ்ட் வந்து சிலபஸ் அதிகமா இருக்கு இல்ல சிலபஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு தகுந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வரலாறுக்கு மட்டும் லெசன் கொடுக்காம நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். சரியா? பொருளியல் எல்லாத்துக்கும் அந்த அந்த ஃபீட்பேக்கு தகுந்து நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட் நம்ம இதுல வச்சுக்கலாம். எந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸ் நம்மளுக்கு பிக்ஸ்டு தான்ப்பா. சரிங்களா? வருஷப்படி நம்மளுக்கு மேக்ஸ் இதுல இருக்க டீடைல் படி கரெக்டா உங்களுக்கு 20 கொஸ்டின் ஃபிட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அப்படியே வரிசையா பாருங்க. 9ஆம் வகுப்பு தமிழ் முடியுது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையா இருக்கும். அடுத்து 10ஆம் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிடும். 10ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு, 11ஆம் வகுப்பு பொருளியல் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ஒரு 7 சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சா? அடுத்து 8வது பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் பா. இந்த ஃபுல் ரிவிஷன் வந்து 120 கொஸ்டின் இருக்கும். இந்த 120 கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 7 டெஸ்ட் நடந்திருக்கு பாத்தீங்களா? இதுல இருந்து 60 கொஸ்டின் புதுசா எடுக்கிற 60 கொஸ்டின். இந்த 60 கொஸ்டின் ஏன் இதுல இருந்தே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் நீங்க ரிவிஷன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நம்ம கொடுத்த டெஸ்ட எக்ஸ்பிளனேஷனோட பார்த்து நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும். ஏன்னா டெஸ்ட் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. நம்ம பார்த்து அதை ரிவிஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு திரும்ப மைண்ட்ல நிக்கும். எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு மைண்ட்ல நிக்கும். அதனால 60 கொஸ்டின் வந்து இதுல இருந்து எடுத்துருவோம். திரும்ப 60 கொஸ்டின் புதுசா மறுபடியும் இந்த சிலபஸ்ல இருந்து ஃபிட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இந்த முழு திருப்புதல் தேர்வு இந்த மாதிரி அமைஞ்சிடும். சரியா? சரி, அடுத்து அப்படியே உங்களுக்கு வரிசையா 10th 9th 11th 12th வரையும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ப்பா. சரியா? 12th வரையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாரம் கேப் விட்டுருப்போம் ஒரு சில டெஸ்ட்டுக்கு. ஒரு வாரம் கேப் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் முழு தேர்வு வச்சிருப்போம். இடையில வரும். சோ அந்த கேப் ஒரு வாரம் ஃப்ரீயா இருக்க டயத்துல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடும். சரியா? ஓல்டு கொஸ்டின் ரிவிஷனுக்காக அதுக்காக தான் அந்த கேப் விட்டுருக்குது. சரியா? ஓல்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அந்த கூடுதலா ஒரு வாரம் இருக்கக்கூடிய டயத்துல அப்ப வந்து நீங்க அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். அந்த சிலபஸ் ஓரியன்டா அது வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்படிதான் வந்து நம்ம 11th 12th மட்டுமே கம்ப்ளீட் பண்றோம்ப்பா. சரிங்களா? 12th புக் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கடைசியா 12ஆம் வகுப்பு வரலாறு புவியியல். சரியா? 12th வரலாறு 28வது டெஸ்ட் 29வது டெஸ்ட் வரலாறு புவியியல் இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல்லா 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல். சோ 11th அதாவது 9th 10th 11th 12th புக் எல்லாமே ஜூலை மந்த்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ஏன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட்ல கால்ஃபார் வரும். குரூப் 2 கால்ஃபார் ஆகஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் முழு திருப்புதல் தேர்வு 2 கொடுத்திருக்கோம் ஆகஸ்ட் மாசம் வரையும். சரியா? அப்போ நீங்க உங்களுக்கு ஜூலைக்குள்ள ஹை ஸ்டாண்டர்ட் புக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. மேக்ஸும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கப்பா. ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். திரும்ப வந்துட்டு முழு திருப்புதல் தேர்வு வந்துடும். சரி, இப்போ ஆகஸ்ட்ல கால்ஃபார் வந்த உடனே நம்ம ஓயாத அலைகள் பகுதி 2 ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஒரே ஃபீஸ் தான். பகுதி 1க்கு தனி ஃபீஸ், பகுதி 2க்கு தனி ஃபீஸ் கிடையாது. ஒரே ஃபீஸ் தான். சரியாப்பா? சோ பகுதி 2 எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கால்ஃபாருக்கு தகுந்து சிலபஸ் அடிப்படையில வரிசையா கொண்டு போவோம். அதுக்கான ஷெட்யூல் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த கால்ஃபாரை ஒட்டி அந்த ஷெட்யூல் வந்து வெளியிட்டுரும். அதாவது ஒரு 4ல இருந்து 5ஆம் தேதிக்குள்ள பகுதி 2க்கான ஷெட்யூல் வெளியிட்டுருவோம். ஏன்னா கால்ஃபார் அவங்க டென்டேட்டிவ் டேட் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் முன்னாடி வரலாம் இல்ல பின்னாடியும் போலாம். சரிங்களா? அப்ப பின்னாடி போனா அப்ப கொஞ்சம் நம்மளுக்கு டைம் இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி டெஸ்ட் வச்சுக்கலாம். சப்போஸ் சொன்ன டயத்துல கால்ஃபார் வந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்து நம்ம ஷெட்யூலை வந்து ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பகுதி 2ல ஒரு 20க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்கும். அப்ப டோட்டலா 50+ எக்ஸாம். சரியாப்பா? 50+ எக்ஸாம் இதுல நடக்க போகுது. ஓயாத அலைகள் 2 தேர்வுக்கு. சரி, ரைட். இப்ப ஃபீஸ் விஷயத்துக்கு வரேன்ப்பா. நிறைய பேர் தம்ப்நெயில பார்த்தே நிறைய பேர் கேட்டீங்க. என்ன அப்படின்னா 2500 ரெகுலர் ஃபீஸ், அதாவது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளஸ் கைம்பெண் மாணவ மாணவிகள், கைம்பெண் மற்றும் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகளுக்கு 2000 ரூபாய் வந்து ஃபீஸும் போட்டிருந்தோம். இது ரொம்ப அதிகமா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க.
நான் சொல்லிடுறேன். இதுக்கான விளக்கம் உங்களுக்கு குடுத்துறேன்பா. சரிங்களா? அதாவது நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ண போறோம்னா, எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட குடுக்க போறோம். 1 சரியா? சரி. இப்போ இந்த டெஸ்டுக்கான செலவு கணக்க உங்கட்ட நான் டைரக்ட்டாவே சொல்லிர்றேன். நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கங்க. சரியா? இப்போ பகுதி 1 நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பகுதி 1 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா. இத 2ஆ நம்ம பிரிச்சிருக்கோம்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஜிகேக்கு உங்களுக்கு நான் கால்குலேஷன் சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஜிகே 25 டெஸ்ட். அதாவது பகுதி 1, 2 சேர்த்து நம்ம 25 டெஸ்ட் வச்சிருக்கோமா? ரைட் ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கு கணக்கு வைப்போம். சரியாப்பா? இது வந்து நாங்க செலவுக்கு போட்ட கணக்குப்பா. சரிங்களா? இது உங்ககிட்ட டைரக்ட்டாவே நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு பேஜஸ் வந்து 24 to 27 பேஜஸ் வரும் நம்மளுக்கு. நீங்க ஓயாத அலைகள் 1 டெஸ்ட் பேட்ச் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒவ்வொன்னுக்கும் டெஸ்ட் அதாவது 24 to 27 பேஜஸ் வரும் ஜிகேக்கு. நம்ம ஆவரேஜா ஒரு 25 பேஜஸ் எடுத்துக்கிறோம். சரியா? ஆவரேஜா 25 பேஜஸ் எடுத்துக்கிறோம். இப்ப டைப்பிங் சார்ஜ் உங்களுக்கு சொல்றேன். டைப்பிங் சார்ஜ் எவ்வளவு அப்படின்னா பெர் பேஜுக்கு 30 rupees பா. நீங்க வெளியில கேளுங்க. தாராளமா நீங்க டைப்பிங் பண்றவங்ககிட்ட கேளுங்க. 40 rupees 35 to 40 rupees நம்ம வந்து ரெகுலரா குடுக்கறதுனால 30 rupees பெர் பேஜுக்கு. அப்போ 25 டெஸ்ட்டுக்கு நீங்க கணக்கு பண்ணுங்க. இது வந்து நம்ம ஜிகேக்கு மட்டும். இன்னும் தமிழுக்கு இருக்கு. சரியா? உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லிடுறேன் செலவு கணக்க. சரிங்களா? இப்போ டைப்பிங்க்கு இப்ப 25 ரூபானா 750 ரூபாய் ஒரு டெஸ்ட்டுக்கு. எது டைப்பிங். ரைட் ஓகே. இப்போ டிரான்ஸ்லேஷன் அடுத்து. டிரான்ஸ்லேஷன் என்னன்னா நம்ம தமிழ்ல கொஸ்டின் எடுத்து குடுத்துருவோம். அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி தருவாங்க. சரிங்களா? ரெண்டுமே நம்மளால பண்ண முடியாது. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு தனியா ஆள் இருக்காங்க. சோ 100 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 5 rupees பா. சோ 500. சரியா? அதுக்கடுத்து நம்ம மேக்ஸ் வந்து சொல்யூஷனோட பிடிஎஃப் தரோம் பாத்தீங்களா? அந்த பிடிஎஃப் வந்து ஒரு 5 to 6 பேஜஸ் இருக்கும். அதுக்கு ரவுண்ட் ஆஃபா நம்மட்ட 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அது திடீர்னு 8 பேஜஸ் வரும், 10 பேஜஸ் கூட வரும். பட் நம்ம ரவுண்ட் ஆஃபா 100 வந்து பே பண்ணிடுவோம். சோ டோட்டல் பாருங்க 1350 ரூபாய் ஒரு டெஸ்ட்டுக்கு. இது நான் பொய்யெல்லாம் சொல்லலப்பா. நீங்க தாராளமா வெளியில விசாரிச்சு பார்க்கலாம். இந்த செலவு கணக்க. வெளியில எவ்வளவுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இன்டு 25 போட்டு பாருங்க. 25 டெஸ்ட்டுக்கு எவ்வளவு வருதுன்னா 33,750 ரூபாய். சரியா? இப்போ இது வந்து ஜிகேக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? இப்ப தமிழுக்கு நான் கணக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்டும் 15 to 17 பேஜஸ் வரும். கண்டிப்பா 100 கொஸ்டின்ற போது 15 to 17 பேஜஸ் கண்டிப்பா வரும்பா. சரிங்களா? நம்ம 15 பேஜஸே கணக்கு வைப்போம். தமிழுக்கு 15 பேஜஸ் கணக்கு வச்சோம்னா அதே டைப்பிங் சார்ஜ் 30 rupeesனா 450 rupees. சரியாப்பா? ரைட் ஓகே. அப்போ இன்டு 25 25 டெஸ்ட்டுக்கு போட்டு பாருங்க 11,250 ரூபாய். சரி ரைட். இப்போ இது வந்து ஜிகே கொஸ்டின், தமிழ் கொஸ்டின். இப்போ மேக்ஸ் நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா? 20 கொஸ்டின் எடுக்கிறோம் மேக்ஸுக்கு. சரியா? 25 டெஸ்ட் மொத்தம் 20 கொஸ்டின் செட் பண்றோம். சரியா? இந்த 20 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 5 rupees பா. ஓகேவா? ரைட். ஆமா. ஒரு கொஸ்டினுக்கு 5 rupees கரெக்ட்டா? அப்ப 20 into 5 போடுங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 வரும். அப்ப 25 டெஸ்ட்டுக்கு 2,500 ரூபாய். ஓகேவா? சரி ரைட். இப்போ இதான்ப்பா கணக்கு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிறேன். அதாவது ஜியோகிராபிக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாலிட்டிக்கும் நம்ம கொஸ்டின் வெளியில கொடுத்து வாங்க போறோம். சரியா? ஏன்னு சொல்லிறேன். ஏன்னா ஓயாத அலைகள் 1 டெஸ்ட்டுக்கு நான் ஜியோகிராபிக்கும் பாலிட்டிக்கும் கொஸ்டின் நான் தான் ஃபிட் பண்ணேன். ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் ஹிஸ்டரிக்கும் இன்னொருத்தவங்க ஃபிட் பண்ணுவாங்க. இப்போ இதே இது நான் திரும்ப ஃபிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஜ் வரும்போது என் கண்ணுக்கு அதே கொஸ்டின் தான் தெரியும். கண்டிப்பா அதே கொஸ்டின் தான் தெரியும். நீங்க கொஸ்டின் செட் பண்ணி பாருங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த தடவை நான் எடுத்த ஜியோகிராபியும் பாலிட்டியும் அவுட் சோர்ஸ் கொடுத்துட்டு அவங்க எடுத்த ஹிஸ்டரியும் ஐஎன்எம்மும் எக்கனாமிக்ஸும் நான் எடுக்கலான் இருக்கேன். சரியாப்பா? இந்த வந்து நான் எடுக்கலான் இருக்கேன். அப்ப இதுக்கு மட்டும் நீங்க காசு கணக்கு பண்ணிக்கங்க. அவங்களுக்கு கொடுக்கறது ஆவரேஜா 800 கொஸ்டின்ஸ் வருது. இன்ட்டு ஓகே. இன்ட்டு நம்ம வந்து 5 போட்டு பார்ப்போம். சரியா? அதாவது 800 கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு 5 ரூபாய் மணிக்கு 4,000 ரூபாய். சரியா? இதெல்லாம் செலவு கணக்கு. இப்போ இந்த செலவு கணக்கு உங்க கண்ணு முன்னாடியே நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன்ப்பா. சரியா? அதாவது நான் சொல்றேன். இதுதான்ப்பா உண்மை. நான் பொய்யெல்லாம் சொல்ல. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 33,750 ரூபாய் டைப்பிங் சார்ஜ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட் ஜிகேக்கு 33,000 ரூபாய், தமிழ் டெஸ்ட்டுக்கு வந்து 11,250 ரூபாய்.
2500 ரூபா மேக்ஸுக்கு, 4000 ரூபா ஜியோகிராஃபிக்கு. மொத்தம் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 51,500 ரூபா. இது நம்ம போட்ட கணக்குப்பா. எப்பயுமே ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி கணக்கு போட்டு பார்ப்போம். சரியா? சரி ரைட் ஓகே. இப்ப இந்த கணக்கு முடிஞ்சா, இதுல மொபைல் ரீசார்ஜ் இருக்கு பாத்தீங்களா? அதாவது 2 மொபைல் நாம யூஸ் பண்றோம். டேபுக்கு ஒண்ணும், மொபைலுக்கு ஒண்ணும். சோ 3 மாசத்துக்கு ஒரு தடவை, அதாவது 3 தடவை ரீசார்ஜ் பண்ணும். 10 மாசம்னா 3 தடவை ரீசார்ஜ் பண்ணும். பெர் மந்த்துக்கு, அதாவது பெர் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை 900. அப்போ 2 இதுக்கு 1800. அப்ப 1800 இன்ட்டு 3 தடவை போடுங்க. 0 1 மிச்சம் 5400 ரூபா. சரியா? அதுல இந்த 5400 ரூபா ஆட் பண்ணிடுறேன். ஓகேப்பா. அப்போ கணக்கு பண்ணி பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 56,900 ரூபா வருது டோட்டல். சரி, அப்ப 51,500 ஒரு 5,400. சரி ரைட். 56,900 ரூபா இந்த சார்ஜஸ் பா. நம்ம 25 டெஸ்ட் நடத்துறதுக்கான சார்ஜஸ். இது நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. 30 அட்மிஷன் வந்தா தான் அட்லீஸ்ட் இதையாச்சும் சமாளிக்க முடியும். இன்னும் என்னோட மாச சம்பளத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை இதுல. ஏன்னா இன்னும் நம்ம லாபத்துல இயங்கவே ஆரம்பிக்கல. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ மார்ச் மந்த் நம்ம ஆரம்பிச்சோம். 2 டெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓயாத அலைகள் 1, அறிவாயுதம் போலீஸ்க்காக முடிச்சிட்டோம். பிளஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? சோ இன்னும் வந்து நம்ம லாபத்தை நோக்கி போகவே இல்லை. இந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிறதுக்குரிய அமௌண்ட் இந்த இது போக இன்னும் என்னோட பெட்ரோல் அலவன்ஸ் இருக்கு. அதை நான் இன்னும் கால்குலேட் பண்ணல. சப்போஸ் அட்மிஷன் கூட வந்துச்சு அப்படின்னா மேக்ஸுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுக்குறோம்ல, அதுக்கு பதில் பகுதி 2க்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே கொடுத்துடலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அட்மிஷனுக்கு தகுந்து. சோ இதுக்காக தான்ப்பா இந்த சார்ஜஸ் போடுறோம். உங்ககிட்ட நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ அதுக்கு தான் வந்து நம்ம ஓரளவு மினிமம் சார்ஜஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? இதுக்கு மேல எப்படி ரெடியூஸ் பண்றன்ற ஐடியா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது ரெடியூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த புது கொஸ்டின்ஸ் எடுக்காம இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கொஸ்டினை வந்து ஷஃபிள் பண்ணி நம்ம அதே கொஸ்டினை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தாராளமா இது லாபம் வரும். ஆனா அப்படி நம்ம வந்து என்னைக்குமே செய்ய மாட்டோம். உங்கள்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல இருக்க கொஸ்டின் அதே மாதிரி அதே ஆப்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்ப்பா. சரிங்களா? ஏன்னா எப்பயுமே நம்ம குவாலிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது வந்து நம்ம வாய் வார்த்தைக்கு சொல்லல. பிளஸ் எக்ஸ்பிளனேஷனுக்கும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஒரு 10 ரூபானாலும் அதை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா, இதுல நீங்க கிளாஸும் சேர்த்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஜனவரி 17ல இருந்து இந்த டெஸ்ட் துவங்குது. இதுக்கு கிளாஸும் நீங்க சேர்த்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா கிளாஸுக்கு 1,500 rupees, டோட்டலா 4,000 rupees பர் கிளாஸ்க்கு. அது சிலபஸ் பேஸா உங்களுக்கு கிளாஸஸ் போகும். சரியா? அது பேட்ச் 2 ஓயாத அலைகள் 2 பேட்ச் 2க்கு. இப்போ ஓயாத அலைகள் 2 பேட்ச் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 2,000 ஃபீஸ். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 2,500 ரூபா ஃபீஸ் பா. சோ நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 86677 நம்பர் சொல்லிடுறேன். 866772290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இதேதான் ஜிபே நம்பர். சரிங்களா? ஜிபே நம்பரும் இதுதான். சோ சேம் நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெலகிராம் குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்லயும் உங்களை நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அந்த குரூப்ல தான் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வரும். சரியாப்பா? இது அப் டு குரூப் 2 வரையும் இந்த டெஸ்ட் நடக்கும். குரூப் 4 யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா யூஸ் ஆகும். எல்லாம் ஒரே சிலபஸ் தான். நம்ம குரூப் 2 குரூப் 4 பிரிச்சுலாம் எடுக்கிறது கிடையாது. அதாவது குரூப் 2க்கு என்ன குவாலிட்டியோ அதுக்கான குவாலிட்டி கொடுத்துருவோம். அதே தான் குரூப் 4க்கு யூஸ் ஆகும். பட் இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டக்ட் பண்ணுவோம்ப்பா. ஸோ இதுல வேற டவுட்ஸ் எது இருந்துச்சுனாலும் நீங்க சேம் நம்பர் 866772290 சரிங்களாப்பா? 866772290 அப்படின்ற நம்பர் மேலவே நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வேற எது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கப்பா. ஸோ அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருந்தே நீங்க அட்மிஷன் போடுறவங்க அதே நம்பர் தான் 866772290 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றிப்பா.